வணக்கம். நாம பாக்கற, உணர்ற இந்த உலகம்தான் நிஜமா? இல்ல இதுக்குள்ள வேற ஏதாச்சும் ஒரு பெரிய உண்மை ஒளிஞ்சிருக்கா? இந்த கேள்வியை வச்சு வேதாந்தத்தோட ஒரு ரொம்ப ஆழமான கருத்தை நாம இன்னைக்கு அலசப் போறோம். இது நம்ம வாழ்க்கைய பாக்குற விதத்தையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். வேதாந்தம் நம்ம யதார்த்தத்தை ரெண்டா பிரிக்குது. ஒன்னு முடிவுள்ளது, அதாவது நம்ம கண்ணால பாக்குற, தொட்டு உணர்ற இந்த உலகம். ஆனா இது ஒரு தோற்றம் மட்டும்தானா. இன்னொன்னு முடிவற்றது, இதுதான் உண்மையான யதார்த்தம். இந்த தோற்றத்துக்கும் அந்த உண்மைக்கும் நடுவுல இருக்கிற மர்மத்தை தான் நாம இன்னைக்கு உடைக்க போறோம். சரி, முதல்ல இந்த ரெண்டு உண்மைகளுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். எது தோற்றம், எது உண்மையான யதார்த்தம்? முடிவுள்ளதுன்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்மளோட அன்றாட வாழ்க்கைதான். நம்மள சுத்தி இருக்கிற எல்லாமே, இந்த சேர், இந்த டேபிள், நீங்க, நான், எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்பம் இருக்கு, ஒரு முடிவு இருக்கு. ஒண்ணுக்கொண்ணு தனித்தனியா ஒரு எல்லைக்குள்ள இருக்கு. ஆனா வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு மாய தோற்றம் மட்டும்தான், இது உண்மையான யதார்த்தம் கிடையாதுன்னு சொல்லுது. அப்போ உண்மையான யதார்த்தம்னா என்ன? அதுதான் முடிவற்றது. இங்க எதுக்குமே எல்லையே கிடையாது, பிரிவினையே கிடையாது. எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கலந்த ஒரு பிரம்மாண்டமான முழுமை. இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா எல்லாமே ஒண்ணுதான். சரி, இந்த முடிவற்றதுன்னு சொல்றோமே, அதுக்குள்ள என்னதான் இருக்கு? அந்த முழுமையான உண்மைன்னா என்னன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பாப்போமா? இந்த முழுமையான உண்மைங்கள தான் அந்த முடிவற்ற யதார்த்தம். இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே இதுதான் மூலம். காலப்போக்குல எல்லாமே மாறும். ஆனா இது மட்டும் மாறவே மாறாது. இதனால தான் இத வெறும் பொருள்னு சொல்லாம ஒரு தூய உணர்வுன்னு சொல்றாங்க. இந்த முழுமையான உண்மையோட குணங்களை இன்னும் சிம்பிளா பார்க்கலாம். 1, அதுக்கு முடிவே கிடையாது, அது ஒரு இன்ஃபினிட்டி. 2, அது வெறும் ஜடப்பொருள் இல்ல, அது ஒரு தூய உணர்வு. 3, இந்த மொத்த பிரபஞ்சமுமே அதுலேருந்து தான் வந்திருக்கு. 4வது, ரொம்ப முக்கியமா, அது காலத்தால மாறவே மாறாது. இந்த 4 விஷயத்தையும் மனசுல வச்சுக்கோங்க. அப்போதான் அடுத்து வரப்போறது ஈஸியா புரியும். ஓகே, அந்த முழுமையான உண்மைக்கும் நம்ம உலகத்துக்கும் என்ன தொடர்பு? நம்மள சுத்தி இருக்கிற இந்த பொருட்கள்லாம் எங்கிருந்து வந்துச்சு? வாங்க பார்க்கலாம். நாம பார்க்கிற இந்த உலகம், அதாவது தனித்தனி பொருட்களா, தனித்தனி அனுபவங்களா பிரிஞ்சிருக்கிற இந்த சார்பு உண்மை, இது எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? அந்த முழுமையான உண்மையிலிருந்து தான். ஒரு சிற்பி ஒரே கல்லிலிருந்து ஒரு சிலைய செதுக்கிற மாதிரி தான் இதுவும் அந்த மூலத்தோட ஒரு வெளிப்பாடு. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த உலகத்தை எல்லாம் உருவாக்கினதுனால அந்த மூலத்தோட சக்தி கொஞ்சம் கூட குறையலையாம். எப்படி ஒரு பெரிய கடல்ல இருந்து எத்தனை அலைகள் வந்தாலும் கடலோட அளவு குறையாதோ, அதே மாதிரி அந்த முழுமையான உண்மை எப்பவுமே முழுமையாவே தான் இருக்கும். சரி, பிரபஞ்சத்தை பத்தி நிறைய பேசிட்டோம். இப்போ கொஞ்சம் நம்மள பத்தி பேசுவோம். இந்த பெரிய தத்துவத்துல உங்களுக்கும் எனக்கும் என்ன இடம்? உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி. இந்த பிரபஞ்சமே அந்த முழுமையான மூலத்திலிருந்து வந்திருந்தா, அப்ப நாம யாரு? நமக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? இதுக்கு வேதாந்தம் சொல்ற பதில் ரொம்ப ஆச்சரியமான, அதே சமயம் ரொம்ப ஆழமான 3 வார்த்தைகள் தான். மனிதன் அதுவே. ஒரு நிமிஷம் இத பத்தி யோசிச்சு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம அந்த மூலத்திலிருந்து வந்த ஒரு சின்ன துளி இல்ல, நாமளே அந்த மூலம்தான். நம்மளோட உண்மையான அடையாளம் இந்த உடம்போ மனசோ கிடையாது. அது அந்த முடிவற்ற முழுமையான யதார்த்தம்தான். நாம அதிலிருந்து வேற இல்ல, நாமளே அதுதான். சரி, இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமா? இதனால நம்ம வாழ்க்கையில என்ன மாற்றம் வரும்? இந்த உண்மைய எப்படி நம்ம அனுபவமா உணர்றது? அந்த வழியை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அந்த பாதையோட இலக்கு தான் பிரம்ம நிர்வாணம். அப்படின்னா என்ன? நாம நான் இந்த உடம்ப, நான் இந்த மனசு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள நம்மளையே சுருக்கிக்கிறோம் இல்லையா? அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்து நம்மளோட உண்மையான எல்லையற்ற இயல்போட, அந்த முழுமையான உண்மையோட ஒன்னா கலக்கிற ஒரு நிலை தான் அது. இந்த நிலையை அடையறதுக்கு ஒரு 3 படிநிலைகள் இருக்கு. முதல்ல, நான் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கேன் அப்படிங்கிற எண்ணமே ஒரு அனுமானம் தான், அது உண்மையல்லன்னு புரிஞ்சுக்கணும். 2வது, நான் தனி, மத்தவங்க வேற அப்படிங்கிற அந்த பிரிவினை உணர்வு தாண்டி வரணும். 3வது, அப்படி தாண்டும்போது நாம ஆட்டோமேட்டிக்கா அந்த முழுமையான உண்மையோட இயல்பாவே ஒன்னு சேர்ந்துடுவோம். அப்போ இதெல்லாம் கடைசியா நம்மள எங்க கொண்டு வந்து நிறுத்துது? ஒரு சக்தி வாய்ந்த கேள்வி கிட்டதான். நாம வரம்புகளோட பாக்குற இந்த உலகம் நிஜமாவே இருக்கிற ஒரு இடமா? இல்ல அது நாம பாக்குற ஒரு கண்ணோட்டம் மட்டும்தானா? இத பத்தி யோசிச்சு பாருங்க.